த மோஸ்ட் பவர்ஃபுல் வேப்பன். கல்வியே மிக சிறந்த ஆயுதம் என்று நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்கிறாரு. அந்த கல்வியை ஆயுதமாக கொண்டு அரசு அதிகாரியாக ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மாணவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கடைசி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட அறிமுகத்தை கொடுத்தோம், இமயமலை பற்றி பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட ரிவர் சிஸ்டம், இந்திய ஆறுகளுடைய அமைப்பு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்திய அளவில் இருந்தாலும் சரி, தமிழக அளவில் இருந்தாலும் சரி, இந்தியன் ரிவர் சிஸ்டம்ன்றது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து ரிவர் சிஸ்டத்தை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வகைகள், ஒவ்வொரு ரிவர் எங்கே ஆர்ஜின் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து 2 அல்லது 3 கேள்வி வரலாம், குறைந்தபட்சம் 2 கேள்வியாவது வரும். நீங்கள் உறுதியாக அந்த கேள்விகள் என்ன பண்ணுவீங்க, சரியாக நீங்கள் பதில் அளிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியன் ரிவர் சிஸ்டம். இந்தியன் ரிவர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம், 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ், இமயமலை ஆறுகள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெனின்சுலர் ரிவர்ஸ், தென்னிந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற ஆறுகளை 2 வகையாக பிரிக்கலாம். இமயமலை ஆறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை ஆறுகளை ஆல்சோ என்ன சொல்லுவாங்க, வட இந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்தன் ரிவர்ஸ். ஸோ அதில் பார்க்க வேண்டியது இண்டஸ், அதாவது சிந்து நதி, அதுக்கப்புறமா கங்கா, அதுக்கப்புறமா பிரம்மபுத்திரா. ஸோ வட இந்திய நதிகளில் 3 நதிகள் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் மேலும் அதை என்ன பண்ணலாம், 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ், கிழக்கு பக்கமாக பாயும் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னும் போது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி அப்படின்னு ஒரு 5 ரிவர் பார்க்க போகிறோம். வெஸ்ட் ஃப்ளோவிங், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்க்கும்போது லூனி, மாகி, நர்மதா, தப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரிவர் பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சிங்க, இங்கே வரிசை எழுதியிருக்கு பார்த்தீங்களா, இந்த வரிசையிலிருந்து கூட கேள்விகள் கேட்கலாம். கடந்த குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது வடக்கிலிருந்து தெற்காக நதிகளை வரிசைப்படுத்துக்குன்னு கேட்டுட்டாங்க. ஸோ அப்போது இப்போ நாங்கள் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து தெற்காக வரிசைப்படுத்தியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவை நீங்கள் தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், மகாநதி இருக்கும், அதுக்கப்புறம் கோதாவரி இருக்கும், கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இது என்ன அதனுடைய வரிசை. கீழே இருந்து கேட்டாலும், தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரிசைப்படுத்தினாலும் இப்படி நீங்கள் எழுதிடலாம். ஸோ வடக்கிலிருந்து தெற்குனாலும் எழுதிடலாம். இது வந்து என்னது, எந்த எக்ஸாம்பிள் ஒன்றாலும் இப்படி எளிமையாக கேட்கலாம். அதே போல தான் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மிக மிக குறைவு. இந்தியாவில் பெரும்பாலான ஆறுகள், தீபகற்ப ஆறுகள் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி தான் பாயுது. இருந்தாலும் ஒரு சில ஆறுகள் மேற்கு நோக்கி பாயுது. அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வடக்கிலிருந்து தெற்கு வரை வரிசைப்படுத்தியிருக்கேன். ஃபஸ்ட்டு லூனி, 2வது மாகி, 3வது நர்மதா, 4வது தப்தி. ஸோ அப்படின்னு இந்த 4 ரிவர் இருக்குது. ஸோ இதையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த வரிசை பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தது இண்டஸ், ஒவ்வொரு ரிவராக ஸோ எங்கே ஆர்ஜின் ஆகுது, என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள இன்டெப்த்தாக போய் பார்க்கலாம். ஓகேங்களா, முதல்ல பார்க்க வேண்டியது இண்டஸ் என்ற ரிவர். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், இண்டஸ் பார்க்குறோம். ஓகேவா, அதாவது தமிழில் சிந்து நதி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே ஆர்ஜின் ஆகுது, நியர் மானசரோவர். மானசரோவர் எங்கே இருக்குது, திபெத் என்ற பீடபூமியில் 5150 மீட்டர் உயரத்தில் இந்த மானசரோவர் ஏரி அமைஞ்சிருக்கு. கைலாஷ் மலைத்தொடர் அங்கே என்ன இருக்குது, மானசரோவர் ஏரி இருக்குது. அந்த இடத்துல இது இந்த சிந்து நதி உற்பத்தி ஆகுது. இதனுடைய லென்த்து அப்படின்னு பார்க்கும்போது ஸோ புக்கில் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். எக்ஸாக்டாக சொல்ல போனால் 2880 கிலோமீட்டர். ஓகேவா, ஆனால் இந்தியாவில் எவ்வளோ பாயுது அப்படின்னா 709 கிலோமீட்டர் மட்டும்தான் பாயுது. அதுக்கடுத்தது இதனுடைய முக்கியமான நிறைய ட்ரிபியூட்ஸ் இருக்குது, துணை ஆறுகள் இருக்குது. அதில் லெஃப்ட் ட்ரிபியூட்டரிஸ், அதாவது இடது பக்கம் இருக்கிற துணை ஆறுகள் அப்படின்னு பார்த்தோன்னா 5 சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இந்த 5 துணை ஆறுகளில் மிக நீளமான ஆறு அப்படின்னா
எது சொல்லலாம், சட்லஜ் 1450 கிலோமீட்டர். ஸோ புத்தகத்தில் சினாப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் எக்ஸாக்டாக சிந்து நதியோட லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி, மிக நீளமான துணையாறுனா கண்டிப்பாக இது சட்லஜ் தான், 1450 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வந்து வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த என்னது லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லலாம். என்ன லாங்கஸ்ட்னா 19th லாங்கஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டு, எது நம்ம சிந்து நதி. அது மட்டும் இல்லாமல் சிந்து நதி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொஞ்சமாக தான் பாயுது. எங்கே பாயுது, லடாக் ஜம்மு காஷ்மீர் பாயுது. பெரும்பகுதி எங்கே தான் பாயுது அப்படின்னா பாகிஸ்தான் பாய்ந்து கீழே எங்கே போயிட்டு அரபிக்கடலில் கலந்து அதனுடைய முடிவு முடிச்சுது, அங்கே போய் கலந்து முடியுது. இதில் வந்து பார்க்கும்போது பாகிஸ்தானோட தேசிய ஆறு அப்படின்னா எது, இந்த சிந்து நதி தான், இண்டஸ் ரிவர் தான் பாகிஸ்தானுடைய தேசிய ஆறு. அடுத்தது புக்கில் இல்லைனாலும் இன்னும் கூடுதலாக ஒரு பாயிண்ட்டு, 1960 செப்டம்பர் 19 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் நடந்துச்சு. யார் முன்னிலையில், வேர்ல்டு பேங்க் முன்னிலையில் ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட். அதன்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்து நதி ரிவரை வந்து எப்படி வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்காக தான் நடைபெற்ற உடன்படிக்கை தான் இது இந்த இந்தியா பாகிஸ்தான் சிந்து நதி நீர் உடன்படிக்கை. ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது மட்டுமே பார்த்துருக்கோம். அடுத்தது வாங்க, கங்கா, கேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கா கங்கா எங்கே ஆரிஜினேட் ஆகுது, உத்தரகாசி. உத்தரகாசி எங்கே இருக்குது, உத்தரகாண்டில் இருக்குது. உத்தரகாசி டிஸ்ட்ரிக்டில் ஆரிஜின் ஆகுது. எங்கே அப்படின்னா கங்கோத்ரி கிளேஷியர் அப்படின்ற பனியாறு. கங்கோத்ரி கிளேஷியர்னா கங்கோத்ரி பனியாறு. எவ்வளோ மீட்டர் ஹைட்டுனா 7010 மீட்டர் உயரத்தில் இந்த நதி உற்பத்தி ஆகுது. இதனுடைய லென்த் 25. ஸோ ஒரு ஃபேன்சி நம்பர் தான், 2525 கிலோமீட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோஸ் த்ரோ. இது எந்தெந்த மாநிலங்களில் பாயுது அப்படின்னா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். ஸோ அந்த மாநிலங்களில் இந்த கங்கா பாயுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ட்ரிபியூட்டரிஸ் துணை ஆறுகள் இருக்குது. அதில் லாங்கஸ்ட் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி அப்படின்னு பார்க்கும்போது யமுனா. எவ்வளோனா 1376 கிலோமீட்டர். ஸோ கேஞ்சஸோட துணை ஆறு தான் கோசி, கேஞ்சஸோட துணை ஆறு தான் வந்து என்னது தாமோதர். இப்படி நிறைய இருக்குது. ஸோ இங்கே மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது யமுனா. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்கா என்ற ரிவர் பங்களாதேஷுக்குள்ளே போகும்போது அதுக்கு ஒரு பேர் வருது. அவங்க நாட்டில் என்ன அழைக்கிறாங்க, பத்மா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா 34th லார்ஜஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெரியும் இந்தியாவோட தேசிய ஆறு எது, நேஷனல் ரிவர் அப்படின்னா எது, கங்கா. எந்த ஆண்டு கங்கை நதியை தேசிய நதியாக அறிவித்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வாங்க பிரம்மபுத்திரா. ஸோ பிரம்மபுத்திரா எங்கே ஆர்ஜின் ஆகுதுன்னா இதுவும் திபெத்தில் மானசரோவர் என்ற லேக்கு பக்கத்தில் செமாயுங் டங் என்ற பனியாறு, கிளேசியர்னா பனியாறு, அங்கே தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அப்போ ஆல்சோ இதுவும் என்னது 5000 மீட்டர் உயரத்தில் தான் உற்பத்தி ஆகுது. இதனுடைய லென்த் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா 2900 கிலோமீட்டர், 2900. இந்தியாவில் எவ்வளோ பாயுதுன்னா 900, வெறும் 900 கிலோமீட்டர் தான் பாயுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது திபெத்தில் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம். திபெத்தில் உற்பத்தி ஆகும்போது சாங்போ அப்படின்ற பேரில் உற்பத்தி ஆகுது. ஸோ சாங்போ அப்படின்னா என்ன மீனிங்னா பியூரிஃபையர், அதாவது தூய்மை என்று பொருள். இது எந்தெந்த மாநிலங்களை பாயுதுன்னா திபெத்தில் உற்பத்தி ஆகி நீங்கள் மேப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு இல்லையா, அதன் வழியாக என்ட்ரு ஆகுது. அருணாச்சல் பிரதேஷில் திகாங் என்ற ஒரு பள்ளத்தாக்கு, அதன் வழியாக என்டர் ஆகி அருணாச்சல் பிரதேஷ் ப்ளஸ் அசாம் அப்படியே பாய்ந்து நேரம் எங்கே போகுது, பங்களாதேஷுக்குள்ளே போயிடுது. பங்களாதேஷுக்குள்ளே இது போகும்போது இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜமுனா அப்படின்னு பேர். ஓகேவா? அங்கே ஜமுனா அப்படின்னு உள்ளே போயிட்டு இருக்கா, அங்கே ஆல்ரெடி பத்மா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா, பத்மான்னு சொல்லியிருக்கோம். அதான் கங்கை வந்து பத்மான்னு போயிட்டு இருக்கு. இது பங்களாதேஷ் உள்ள போகும்போது ஜமுனான்னு மாறுது. அந்த பத்மாவும் ஜமுனாவும் அதான் கங்கையா கூட போயிட்டு இந்த பிரம்மபுத்திரா கலக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு பேர் வருது, மேக்னா அப்படின்னு பேர் வருது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கங்கா பங்களாதேஷோட போகும்போது பத்மா, பிரம்மபுத்திரா பங்களாதேஷோட போகும்போது ஜமுனா. இந்த ரெண்டு ஆறும் பங்களாதேஷ்குள்ள ஒரு இடத்துல இணையுது. அப்போ என்ன பேர் அதுக்கு, மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய முக்கிய துணை ஆறு தீஸ்தா அப்படின்னு இருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் படிச்சிருக்கலாம், 1996 தீஸ்தா ரிவர் ஒப்பந்தம் கூட நடைபெற்றிருக்கு. ஸோ இதான் இதில் முக்கியமானது.
ஸோ நம்ம முக்கியமான பாயிண்ட் மட்டுமே தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கங்காவும் பிரம்மபுத்திராவும் தெரியும். வெஸ்ட் பெங்கால் அந்த உள்ள அதான் பங்களாதேஷ் அந்த வெஸ்ட் பெங்கால் சைடு தானே போயிட்டு ஜாயிண்ட் ஆகுது. அப்போ அங்கே நம்மளுடைய வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய என்ன இதாகுதுன்னா ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டத்தை அதாவது டெல்டாவை உற்பத்தி பண்ணுது. அதுக்கு பேர் சுந்தரவன டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டாக்களில் அதுவும் ஒன்று. ஓகேவா? எது எது இணைந்து? கங்கையும் பிரம்மபுத்திராவும் இணைந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்கலாம், வட இந்திய நதிகள் பார்த்துட்டோம், அதாவது இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய நதிகள் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெனின்சுலா ரிவர்ஸ், அதாவது தீபகற்பத்தில் பாயக்கூடிய ஆறுகள் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெனின்சுலா ரிவர்ஸ், தீபகற்ப இந்திய ஆறுகள். அதே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ், வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அப்புறமா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா மகாநதி. மகாநதி வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆர்ஜின் ஆகுது? நியர் சிகாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஆர்ஜின் ஆகுது. எங்கே? ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட், சத்தீஸ்கர் மாநிலம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அங்கே ஷிகாவா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அங்கே பக்கத்தில் இது ஆர்ஜின் ஆகுது. இது மகாநதி. அடுத்து லென்த்து, இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 851 கிலோமீட்டர். இது ஃப்ளோ எங்கெல்லாம் பாயுது அப்படின்னா ரெண்டு மாநிலங்களில் தான் பாயுது, சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா. அதுக்கு அடுத்தது டேம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு டேம் கட்டியிருக்காங்க, ஹிராகுட் டேம். ஸோ உலகிலேயே புவியீர்ப்பு இசை கொண்ட மிகப்பெரிய டேம் எது அப்படின்னா ஹிராகுட் டேம். 47 கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, 57 கட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ எந்த ஹிராகுட் எந்த நதி கீழே அமைஞ்சிருக்கு? மகாநதி கீழே அமைஞ்சிருக்கு, மகாநதி ரிவரில். அடுத்தது கோதாவரி. ஓகேவா? ஸோ கோதாவரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் எங்கே ஆர்ஜின் ஆகுது? ட்ரிம்பகேஸ்வர் அப்படின்ற ஒரு இடத்துல ஆர்ஜின் ஆகுது. அது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் என்ற மாவட்டத்தில் வெஸ்டர்ன் கேட் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். அந்த இடத்துல இந்த ட்ரிம்பகேஸ்வர் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த மலையில் உற்பத்தி ஆகுது. எது? கோதாவரி. இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர். இங்கே எப்படி என்ன உற்பத்தி ஆகுது அப்படின்னா அங்கே இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா விருத்த கங்கா அப்படின்னு பேர். ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா அங்கே நார்த் இந்தியாவில் கேஞ்சஸ் இருக்கா, அதுதான் இந்தியாவிலே மிக நீளமான ஆறு. அதே போல் சவுத் இந்தியாவில் மிக நீளமான ஆறு அப்படின்னு பார்த்தா விருத்த கங்கா, அதாவது விருத்த கங்கா என்று சொல்லக்கூடிய கோதாவரி. ஆக்சுவலி தென்னிந்தியாவின் கங்கா அப்படின்னா கோதாவரி தான். ஆனால் நம்மளுடைய புத்தகத்தில் காவேரினே கொடுத்துருக்கான். ஸோ அப்படியே படிச்சுக்கலாம். எக்ஸாம்லேயும் காவேரி தான் கொடுத்து வச்சிருக்கிறான். அதனால் அதில் எதுவும் மாற்ற வேண்டாம். ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா கோதாவரி தான் தென்னிந்தியாவின் கங்கை என்று சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்க? விருத்த கங்கா என்று அழைக்கிறாங்க. அதே போல் கங்காவில் நம்ம இன்னொரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா கங்கா உற்பத்தி ஆகுது இல்லையா, கங்கோத்ரி என்ற பனியாறில், அதுக்கு அங்கே உற்பத்தி ஆகும்போது பாகீரதி என்ற பெயருடன் உற்பத்தி ஆகுது. ஸோ அதை மட்டும் கூடுதலாக சேர்த்துக்கலாம். அடுத்து இங்கே வாங்க, விருத்த கங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. எந்தெந்த மாநிலங்களில் போகுதுன்னா மகாராஷ்டிரா, அங்கே தானே உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம், நாசிக் டிஸ்ட்ரிக்ட். மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் வழியாக வந்து எங்கே அரபிக்கடலில் வங்காள விரிகுடாவில் கலந்துடுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் ராஜமுந்திரி என்ற ஒரு இடம் இருக்குது. அதாவது பே ஆஃப் பெங்கால் இருக்குல்லையே, வங்காள விரிகுடா, அதுக்கு முன்னாடி ராஜமுந்திரின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இந்த கோதாவரி என்ற ஆறு ரெண்டாக பிரியுது. ஒன்று பேர் கௌதமி, இன்னொன்று பேர் வசிஷ்டா அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சு என்ன பண்ணுது? கடலில் வந்து கலக்குது. ஸோ இந்த கடலில் கலக்கிற இடத்துல ஒரு லேக் இருக்குது. அதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு பேர். நன்னீர் ஏரி, அதுக்கு பேர் என்னது? கொள்ளேறு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கூடுதலாக ஒரு பாயிண்ட்டு, பாண்டிச்சேரி புதுச்சேரி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் இதெல்லாம் சேர்ந்ததான் புதுச்சேரின்னு சொல்லுவோம். அது ஏனாம் என்றது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கோதாவரி ரிவர் பக்கத்தில் தான். ஸோ அங்கே ஆந்திர பிரதேசத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆர்ஜின் ஆகுது? மகாபலேஸ்வர் என்ற இடத்துல. அதுக்கு அருகாமையில் ஜோர் என்ற ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே தான் உற்பத்தி ஆகுது. இது எங்கே இருக்குது? இந்த மகாபலேஸ்வர் என்ற இடமும் சரி, இல்லை ஜோர் என்ற வில்லேஜ் எங்கே இருக்குன்னா சத்தாரா டிஸ்ட்ரிக்ட். எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம், மேற்கு தொடர்ச்சி மலை, சத்தாரா என்ற மாவட்டம்,
மகாபலேஸ்வர் என்ற ஒரு மலைத்தொடரில் ஜார் என்ற வில்லேஜில் உற்பத்தி ஆகுது. இதனுடைய டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னாங்கன்னா கிருஷ்ணவேணி என்றும் அழைக்கப்படுகிறது. ஐ திங்க் புக்கில் கொடுத்துருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் பார்த்துங்க, கிருஷ்ணா என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணவேணி என்று அழைக்கப்படுகிறது. எந்தெந்த மாநிலங்களில் பாயுது அப்படின்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த 4 மாநிலங்கள் வழியாக இந்த கிருஷ்ணா என்ற ரிவர் பாயுது. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இது எல்லாமே எங்கிட்ட போய் கலக்குது, வங்காள விரிகுடாவில் தான் கலக்குது. இன்னும் 2 இருக்குது, அதையும் பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்த ரிவருக்கு போயிடலாம். ஓகேவா. ஸோ அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா முடிஞ்சிச்சா, காவேரி. பெண்ணாறு நமக்கு தேவையில்லை, காவேரி இன்னும் ஒரு ரிவர் மட்டும் இந்த ஏரியாவில் பார்த்துட்டு அடுத்தது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி. ஸோ கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் கடைசியாக நம்ம பார்க்கறது காவேரி. எங்கே ஆர்ஜின் ஆகுது, தலக்காவேரி. தலக்காவேரி எங்கே இருக்குது, குடகு ஹில்ஸ், குடகு மலை. இது எங்கே இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. இது எவ்வளோ நீளம், லென்த் 800 கிலோமீட்டர். இது ஆல்சோ கால்டு என்ன சொல்கிறாங்க, தக்ஷின் கங்கா, தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ புத்தகத்தில் தான் கொடுத்துருக்கா, எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கா ஒரு முறை. இதே தான் ஆன்சர். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கோதாவரி தான் சொல்லணும், இருந்தாலும் புத்தகத்தில் இதை கொடுக்குறதால நம்ம அப்படியே படிச்சிடலாம். ஓகேவா. ஆல்சோ கால்டு என்ன நினைக்கிறாங்க, தக்ஷின் கங்கா அல்லது தென்னிந்தியாவின் கங்கை என்று காவேரி அழைக்கப்படுகிறது. ஓகேவா. காவேரி ரிவர் எங்கெங்கே பாயுது, ஸோ கர்நாடகா, தமிழ்நாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 2ஆ பிரியுது. சிவசமுத்திரம் அப்படின்னு ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு பிரிஞ்சு அங்கே ஒரு புனித தீவை உருவாக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திருச்சியில் என்ன பண்ணுது, ஸ்ரீரங்கம் அப்புறமா கொள்ளிடம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரியுது. பூம்புகார் என்ற இடத்துல போயிட்டு என்ன பண்ணுது, காவேரி ரிவர் பே ஆஃப் பெங்காலில், வங்காள விரிகுடாவில் ஒன்றா இணைஞ்சிட்டுது. ஸோ இதுதான் காவேரியில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து பார்க்கலாமா. இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இதில் பார்க்க வேண்டியது நர்மதா. நர்மதா எங்கே ஆர்ஜினேட் ஆகுது, அமர்கண்டக் பிளாட்டியூ, அமர்கண்டக் பீடபூமியில் உற்பத்தி ஆகுது. இது எங்கே இருக்குது, மத்திய பிரதேசில் இருக்குது. இதனுடைய நீளம் 1312 கிலோமீட்டர். இது எத்தனை மாநிலங்களில் பாயுது அப்படின்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய 3 மாநிலங்களில் பாய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலேயே மிக நீளமான ஆறு அப்படின்னா எது, நர்மதா. ஸோ இப்போ கூட இந்த எக்ஸாமில் பார்த்துருப்பீங்க, எளிமையான கேள்வி தான் இது. குரூப் 2 எக்ஸாம் கூட கேட்டிருந்தாங்க, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளே மிக நீளமானதுன்னு. ஸோ அப்போ என்னது, இட் இஸ் லாங்கஸ்ட் ரிவர், என்னது, பெஸ்ட் ஃப்ளோவிங். ஓகேவா. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறு எவ்வளோ, 1312. ஓகேவா. அடுத்தது வாங்க தப்தி. தபதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆர்ஜின் எங்கே ஆர்ஜின் ஆகுது, நியர் முல்டாய் என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. இந்த முல்டாய் எங்கே இருக்குது, பெட்டுல் டிஸ்ட்ரிக்ட், பெட்டுல் மாவட்டத்தில் இருக்குது. பெட்டுல் மாவட்டம் எங்கே இருக்குது, மத்திய பிரதேஷில் இருக்குது. ஓகேங்களா. சரி, தப்பதி எவ்வளோ லென்த்து அப்படின்னா 724 கிலோமீட்டர். எந்தெந்த மாநிலங்களில் பாயுதுன்னா இதுவும் 3 மாநிலங்கள் பாயுது, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத். அதுக்கடுத்தது மாஹி. மாஹி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஆர்ஜின் ஆகுது, விந்தியா ரேஞ்ச். விந்தியா ரேஞ்ச் எங்கே இருக்குது, மத்திய பிரதேஷில் இருக்குது. அதனுடைய லென்த்து பார்க்கும்போது 580 கிலோமீட்டர். எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களில் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிவர். நம்ம இதில் பார்க்க வேண்டியது ரிவர் எங்கே ஆர்ஜின் ஆகுது, எவ்வளோ லென்த்து, எந்தெந்த மாநிலங்களில் பாயுது. இன்னும் நீங்கள் கூடுதலாக, ரொம்ப கூடுதலாக தேவைன்னா மட்டும் அதனுடைய மெயின் ட்ரிபியூட்டரி, முக்கிய துணை ஆறுகளை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம தனியாக டேம்லாம் தனியாக இருக்குது, இருந்தாலும் இங்கே என்ன பார்த்துருக்கோம்னா ஹிராகுட் டேம் பார்த்துருக்கோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி மீது கூட என்ன கட்டியிருப்பாங்க, நாகார்ஜுனா சாகர் கட்டியிருப்பாங்க. 1955 கட்டி 67 கட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ அது நாகார்ஜுனா சாகர் எங்கே, கிருஷ்ணா ரிவர் மீது கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி பார்த்தோம் இல்லையா, காவேரியில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்துட்டோம், ஸ்டான்லி ரிசர்வாயர் கட்டியிருக்காங்க. ஓகேவா. காவேரி ரிவர் மீது என்ன கட்டியிருக்காங்க, ஸ்டான்லி ரிசர்வாயர். ஸ்டான்லி ரிசர்வாயருக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது, இதுக்கு பேர் மேட்டூர் அணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ கட்ட ஆரம்பித்தாங்கன்னா
1925 கட்டியிருப்பாங்க, 1932 கட்டி முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் அடிக்கடி கேட்போம். ஸ்டான்லி ரிசர்வாயர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது, மேட்டூர் டேம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதான் முக்கியமாக இது வரைக்கும் எல்லாமே ரிவர் முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இமயமலை ஆறுக்கும் அதுக்கப்புறம் என்னது தென்னிந்திய தீபகற்ப ஆறுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு 4 பாயிண்டில் முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக ஸோ முக்கியமான ரிவர் எல்லாமே பார்த்துட்டோம், எங்கள் ஆர்ஜின் எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் 2 டிஃபர் பண்ணி பார்ப்பாங்க, எக்ஸாம்பிள் வரலனாலும் ஜஸ்ட் ஒரு டிஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வட இந்திய ஆறுகள் சொன்னோம், அப்புறமா தென்னிந்திய ஆறுகள் அப்படின்னு பார்த்தோம். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? வட இந்திய ஆறுகள் பார்க்கும்போது இமயமலையில் உற்பத்தி ஆகுது. இமயமலையில் உற்பத்தி ஆகிறதால என்னது எப்பவுமே என்னது அப்படின்னா வற்றாத ஆறாக இருக்குது. ஏன்னா பனியிலிருந்து உற்பத்தி ஆகிறதால ஸோ வற்றாத ஆறாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீளமாகவும் அகலமாகவும் இருக்குது. இது எல்லாமே வட இந்திய ஆறுகள் சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நீர் மின்சாரம் தயாரிக்க ஏற்ற சூழ்நிலை இல்லை. அதுக்கப்புறம் அதனுடைய கீழ்ப்பகுதிகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்குது. இது எல்லாமே எதனுடைய கேரக்டர்? வடக்கு ஆறுகளுடைய, வட இந்திய ஆறுகளுடைய கேரக்டர். அடுத்தது தென்னிந்திய ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லலாம், இது வந்து மலையில் உற்பத்தி ஆகுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வற்றும் ஆறுகள். ஏன்? மழை பெஞ்சா மட்டும்தான் உற்பத்தி ஆகும். ஓகேவா? அதர்வைஸ் என்ன ஆகாது, ஸோ தண்ணி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குறுகலானவை மற்றும் வந்து நீளம் குறைந்தவை. ஆனால் இங்கே மின்சார பயன்பாடு உண்டு, அதாவது மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றில் என்ன பண்ண முடியாது, போக்குவரத்துக்கு பயன்படாது. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கு முக்கியமான டிஃப்ரெண்ட். அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ புக்ஸில் கொடுத்துருவாங்க, ஒரு பாக்ஸ் நியூஸ் தான். ஜோக் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன? அந்த ஜோக் என்ற ஃபால்ஸ் எந்த ரிவர் மீது போயிட்டுருக்கு? ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப எழுதி போடுறேன், ஜோக். ஓகேவா? இதுதான் ஃபால்ஸ், ஜோக் ஃபால்ஸ் அப்படின்னு என்ன இருக்குது, ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. ஓகேவா? இந்த நீர்வீழ்ச்சிக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதனுடைய பேர் என்ன? இது ஒரு கொஸ்டின். இந்த நீர்வீழ்ச்சி எந்த நதி மீது அமைந்துள்ளது? இது அனதர் கொஸ்டின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னும் கூடுதலாக ஒரு சில பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கங்கா பார்த்தோம், யமுனா பார்த்தோம். கங்காவும் யமுனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சந்திக்குது, அதுதான் என்னது, அலகாபாத். அலகாபாத்துக்கு இப்போ பேர் மாற்றிட்டாங்க, அது என்ன பெயர்? அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், எந்த ஆண்டு பேர் மாற்றினாங்க. ஸோ அலகாபாத்தில் ரொம்ப ஃபேமஸாக ஒரு இந்துக்கள் விழா நடக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா கும்பமேளா என்ற விழா. ஓகேங்களா? ஸோ இதான் ரிவர் சார்ந்து மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். மீண்டும் பாருங்கள், நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், பாகிஸ்தானுடைய தேசிய நதி வந்து இண்டஸ், இந்தியாவோட தேசிய நதி கங்கா. இந்தியாவிலே மிக நீளமான நதி கங்கா. கங்கை என்ற நதி இந்தியாவின் தேசிய நதியாக எந்த ஆண்டு அறிவிச்சாங்க? இது ஒன்று எழுதுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜோக் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, இது இன்னொரு பேர் இருக்கு, அதனுடைய பேர் சொல்லுங்க. அது மூணாவதா, இது எந்த ரிவர் மீது அமைஞ்சிருக்கு, அந்த பேர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் மிக முக்கியமானது. ஸோ இந்த கிளாஸ் முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஜாகிரபியில் அடுத்தடுத்தது ஸோ மக்கள் தொகை பார்க்கலாம். மக்கள் தொகையில் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு மக்கள் தொகை அது சார்ந்த விஷயங்கள், இந்திய மக்கள் தொகை அதை சார்ந்த விஷயங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இந்த டாபிக் நடத்தினா பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் எடுக்கலாம். மொத்தம் ஜாகிரபிலிருந்து 5 டாபிக் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு டாபிக் முடிஞ்சுது, இது 2வது டாபிக் முடிஞ்சுது. ஸோ கடைசி டைம் ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி சொல்கிறதா, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எப்படின்னா இருக்குது, எல்லாருக்கும் காலமும் நேரமும் சரியாக பகிர்ந்து வழங்கப்பட்டுள்ளது. இதை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளராக மாறுறாங்க. அப்படி சொன்னது யாருன்னா ஜேம்ஸ் ஆலன் என்ற ஒரு எழுத்தாளர் சொன்னார். ஸோ அதனால் உங்களுடைய நேரத்தை மிக சரியாக பயன்படுத்துங்க. வரப்போகிற தேர்வில் மிக சிறந்த முறையில் தேர்வு எழுதி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆண்டே அரசு வேலைக்கு போகணும். ஸோ அதற்காக என்ன பண்ணுங்கள், உங்களுடைய முழு முயற்சி போடுங்க. இன்னும் குறைவான நாளாக இருந்தாலும் அதை சிறப்பாக படிக்க பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.